குட் மார்னிங் மை ஃப்ரெண்ட்ஸ். இணைய வழி மோசடி அந்த டாபிக் தான் இன்னைக்கு. திருவிழாக்கள் வந்தாவே நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து ஆன்லைனில் இணையதளம் மூலமாக ஆடைகள் வாங்கிக்கிறாங்க. அதில் நடக்கிற ஒரு சிறு மோசடி தான். மேக்சிமம் மோசடி நடக்கிறது கிடையாது, ஆனால் மோசடிகள் வந்து நடக்குது. அது நம்ம விரல் விட்டு என்ற அளவுக்குலாம் கிடையாது, பெரிய லெவலில் நடக்குது. என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஆன்லைனில் இணையதளம் மூலமாக ஒரு ஆடை வாங்கியிருக்காரு. ஆடையை வாங்கிக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதில் இருக்கிற ஃபுல்லாக பழைய துணிகள். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவர் மறுபடியும் அனுப்புறாரு. பட் அங்கேருந்து இன்னும் 2 months ஆகுது, இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன புலம்புனாரு. ஸோ அவரோட புலம்பல் தான் நான் ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். என்ன அப்படின்னா, இணையதளம் மூலமாக நூதன முறையில் மோசடி நடக்குது. அவர்கிட்ட கேட்டேன், எதை நம்பி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, அவங்களோட இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு வியூஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் இருக்குது. ஃபாலோவர்ஸே கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ரைட்டான ஒரு வார்த்தை சொன்னாங்க, கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னாங்க. பொருளை வாங்கும்போது நீங்கள் பணம் கொடுத்தா போதுன்னு சொன்னாங்க. அதில் தான் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னாரு. அது கரெக்டு தானே, நீங்கள் பொருளை வாங்கி நீங்கள் செக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். இல்லை, கொரியர் வந்தவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு எங்களுக்கு இது கிடையாது, நீங்கள் வந்து பணம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். இதுதான் இந்த இடத்துல நடக்கிற மோசடி. நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ஆன்லைனில் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? பார்த்துட்டு ஏதாவது அது டேமேஜாக இருக்கும் என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ அவங்ககிட்ட கொடுத்து விடலாம். ஸோ இது வந்து அவங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். ஆப்ஷன் இருக்குது. பட் அதர் அன்ரிஜிஸ்டர்டு, அதாவது பதிவு செய்யப்படாத எக்கச்சக்கமான ஆன்லைன் ட்ரெஸ் சேல்ஸ் டீம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. ஒன்லி இன்ஸ்டா, ஃபேஸ்புக் வியூஸ் வச்சு மட்டுமே வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத எந்த ஒரு ஆன்லைன் சேல்ஸையும் ஆன்லைன் அந்த செல்லரை நீங்கள் நம்பக்கூடாது. ஸோ அதுதான் இதோட நோக்கம். எப்படி ஏமாந்தையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டேன். அவர் சொன்னார், தம்பி எனக்கு ரொம்ப நாளாக வந்து லைக்ரா பேண்ட் போடணும்னு ஆசை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சரி வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். இல்லையா, நான் ஒரு கடைக்கு போனேன், அங்கேயே பார்த்தா 350, 450 அப்படின்னாங்க. ஸோ அப்போ நான் வீடியோ பார்க்கறப்ப தெரிஞ்சு 6 பேண்ட் 1000 ரூபா அப்படின்னானுங்க. டக்குன்னு ஆர்டர் பண்ணேன், போட்டு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னாரு. ஸோ இதுதான் இதோட நோக்கம். ஆன்லைனில் வாங்கும்போது அந்த வாங்குற கம்பெனி செல்லர்ஸ் வந்து ரெஜிஸ்டர்டா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. வியூஸையும் ஃபாலோவர்ஸை நம்பி மட்டும் ப்ராடக்ட்ஸ் வாங்காதீங்க. நன்றி, வணக்கம்.